Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேரட் பாயாசம் ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கேரட் பாயாசம் குழந்தைங்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டு 1 கப் அளவுக்கு குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ரொம்ப சீக்கிரமாயிரும். நம்ம சட்டியில் செய்யும்போது பாத்திரத்தில் வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4 விசில் வரட்டும். இது வந்து ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கேரட்டில் வந்து அல்வாலாம் செய்வோம். இந்த மாதிரி பாயாசம் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு. 5 நிமிஷம் தான் ஆகும். 4 விசில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷர் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா பருப்புலாம் வந்து கடையும் இல்லையா, அந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா காஞ்சி திராட்சை 15 சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா செவந்து வரட்டும். இதுக்கப்புறம் இது கூட நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவு கேரட் எடுத்திங்கன்னா 2 கப் பால், திக்கான பால் சேர்த்துக்கணும். இப்போ 2 கப் பால் சேர்த்துடலாம். திக்கான பால் சேர்த்து செஞ்சால் தான் பாயசம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகான கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அவ்வளோதான், நல்லா திக்காக வந்துடுச்சு பாயாசம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பாயாசம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.